ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து நான் ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன், ஆனால் போட்டியிடலன்னு சொல்லிட்டார். அந்த தியாகத்தை பற்றி நம்ம பேச போகிறோமான்னா கிடையாது. அதுக்கு திருமாவளவன் அவர்களெல்லாம் பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசி சோசியல் மீடியாஸில் ஒரே பரபரப்பை கிளப்பிட்டு இருக்காங்களே. திமுக வந்து அந்த பில்டப், திமுக கட்சியில் பாருங்கள், ஒருத்தர் கூட்டணியில் இருக்கிறான்னு சொல்கிறாரு, ஒரு சீட்டு கூட வாங்காமல் திமுக உழைக்கிறங்கிறாரு. அந்த லெவலில் திமுக கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய பற்றுன்றது இருக்குது. திமுக கட்சி நாட்டுக்கு தேவையானது ஒன்று அப்படின்னு இந்த சைடு பார்த்தோன்னா உருட்டிக்கிட்டு இருக்காங்களே சில நபர்கள். திருமாவளவன் சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம், அதை பற்றி நம்ம அப்புறம் என்னதான் பேச போகிறோம்? அதே திமுகவில் கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்த காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த காங்கிரஸில் இருக்கிற ஒரு நபர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. என்ன எழுதியிருக்காரு அதை தான் படிக்க போகிறோம், பார்த்துட்டு நம்ம வச்சு செய்வோம். விஜய் படங்கள் போடக்கூடாது. தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் தொலைக்காட்சிகளிலும் தாவேகா தலைவர் விஜய் நடித்த படங்களை திரையிட தடை விதிக்க வேண்டும். தமிழக தேர்தல் ஆணையருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதுரை தெற்கு தொகுதி பொறுப்பாளர் சையது பாபு கடிதம். தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் தளபதி படத்தை போடக்கூடாது. சரி, ஓகே, சொல்லிட்டு போங்க. அதுக்கு கீழே பாருங்களேன், தொலைக்காட்சிகளிலும் தாவேகா தலைவர் விஜய் நடித்த படங்களை திரையிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் நடித்த திரைப்படங்களை திரையிடக்கூடாது, தடை விதிக்க வேண்டும்னு சொல்கிறாருல. அவர் நடித்த எந்த திரைப்படத்தில் தாவேகா தலைவர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன், தாவேகா தலைவர் விஜய் நடித்த லியோ, தாவேகா தலைவர் விஜய் நடித்த மாஸ்டர் அப்படின்னு வருது? எங்கே வருது? தளபதி விஜய் நடித்திருந்தா வருது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தளபதி அப்படின்றது விஜய் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சினிமா புகழ். அப்போ இந்த பக்கம் தளபதின்ற பேரில் நம்ம ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு, அவர் அந்த தளபதி பட்டத்தை போட்டுக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டாலினை தளபதினு கூப்பிடும்போது கூட இங்கே எல்லாருக்கும் விஜய் ஞாபகம் தான் வரும். அதனால தளபதி ஸ்டாலின் அப்படின்னு யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு பேன் பண்ண சொல்லி ஒரு கடிதம் எழுதுங்க காங்கிரஸ் கட்சி. பாபு, மதுரை தெற்கு தொகுதி சேர்ந்த பொறுப்பாளர் நம்ம பாபு அவர்கள் எழுதியிருக்காரு. இப்படி ஒரு போடுங்க, தளபதி விஜய் இந்த பக்கம் நடிகர், இந்த பக்கம் தளபதி ஸ்டாலின், அவர் அரசியல்பா, தளபதினு வருது இல்லை, தளபதின்றதே விஜய் தான் நல்லா இருக்கு ஞாபகம். அதனால் அதையும் பார்த்தோன்னா கட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் எழுதி போடுங்க தேர்தல் ஆணையத்துக்கு. எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அதே லெவலில் தான் இருக்கு இவங்க பேசுறது. 1ஆம் நம்பர் தற்குறித்தனம், முட்டாள்தனத்தையும் தாண்டி வேறு லெவல். இதெல்லாம் என்ன லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரில. அந்த லெவலில் ஒரு தற்குறித்தனமான வேலையை காங்கிரஸ் கட்சி நபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வேடிக்கையாக இருக்குது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திரையரங்குகளில் தளபதியோட படங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, திரையரங்குன்னா எல்லா கட்சி நபர்கள், பொதுமக்கள் அப்படின்னு மொத்தமாக வருவாங்க, பல கட்சி நிர்வாகிகள் வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது மோதல் ஏற்படலாம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம், ஏதாவது கைகலப்பாகலாமா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சரி திரையரங்களை தடை பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நாங்களே பார்த்து வைக்க சொல்கிறோம். ஏன்னா படம் தான் வரப்போகிறது இல்லையா, ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் முடிவில் இருக்காங்க. அப்புறம் எப்படி வரும்? அதனால் அவங்க வரக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க சொன்னாலும் வரக்கு வாய்ப்பு இல்லை, அது வேறு விஷயம். தொலைக்காட்சிகளில் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்னது? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் போட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் சண்டை போட்டு போகிறாங்களா என்ன? எதுக்கு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு இவர்? தேர்தல் ஆணையத்துக்கு டேரெக்டாக எழுதுறாரு. எதுக்கு எழுதுறீங்க? சரி, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க, அதனால படத்தை போடக்கூடாதுங்க. அதுக்குன்னு வீட்டில் தொலைக்காட்சியில் போடாமல் இருப்பாங்களாயா? அதை ஆல்ரெடி திமுககாரன் பண்ணிட்டு தானே இருக்கா. யார்? சன் டிவி, கேடிவியில் விஜய் படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1 வருஷமே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தளபதியோட படங்களை சன் டிவிக்காரை தவிர்த்து 1 வருஷம் ஆக போகுது. ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து புதுசாக சொல்கிறார், ஏன்னா மற்ற சேனல்ஸ்லாம் ஒளிபரப்புறாங்களே. இந்த ஜெயா டிவிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. தளபதி வாரத்துக்கு 2 படங்களாக ஷோ பண்ணிக்கிறாப்புல. ஜெயா டிவிலாம் பிரச்சனையே இல்லை. மற்ற டிவிகளில் வருது, விஜய் சூப்பர் இதிலலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜி தமிழ் இதெல்லாம் போடுறாங்க. அதையும் சேர்ந்து தடை பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு நபர் சொல்கிறாரு, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவர். சரிப்பா, அவர் அரசியல் கட்சி தலைவர், அதனால் அந்த படத்தை திரையிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, கலைஞர் டிவியே பார்த்தோன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு காட்டவே கூடாது, அதை அப்படியே பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணுவீங்க. கலைஞர் அப்படிங்கிற ஒரு டிவி இருக்கவே கூடாது, 1 மாதத்துக்கு ரத்துன்னு சொல்லிடுங்க. கலைஞர் கட்சி தானே அது, கலைஞர் கொண்டு வந்த சேனல் தானே அது, அரசியல் கட்சி தலைவர் தானே அவர். முடக்கி வைங்க 1 மாதத்துக்கு. சரி, அதுதான் வேணாம், கலைஞர் இறந்துட்டாருப்பா, போயிட்டார், அவரை பற்றி பேசுகிறேன். சரி, ஓகே, இந்த பக்கம் சன் டிவி முடக்கி வைங்க. சன் டிவி கலாநிதி மாறினதோடு அப்படின்னு சொன்னாலும் அந்த சன்னு வருது, உதயசூரியன் அப்படியே ஜொலிக்குது, உதயசூரியன் முன்னாடி வருது, ஏறி வருது, உதிக்குது உதயசூரியன். அதைத்தானே பார்த்தோன்னா சன் டிவி லோகோவை வச்சுருக்கீங்க. அதை கொஞ்சம் மறைச்சி வைங்க, ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சி வைங்க. எப்படி எல்லா கட்சியோட போஸ்டர்கள், எல்லா கட்சியோட சின்னங்களெல்லாம் வந்து சாக்கு போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி மறைப்பீங்களோ, அதே மாதிரி சன் டிவியும் பார்த்தோன்னா மறைச்சி வைங்க கொஞ்ச நாளுக்கு. இல்லைன்னா டிவியை ரத்து பண்ணுங்கள் 1 மாதத்துக்கு சன் டிவி செயல்படக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் எழுதி அனுப்புங்க தேர்தல் ஆணையத்துக்கு, அதையும் ரத்து பண்ண சொல்லி. உதயசூரியன் உதிக்குதில்லப்பா, உங்கள் சின்னம் தானே அது, திமுகவோட தேர்தல் சின்னம்.
அதை எப்படி வச்சிருக்கலாம் நீங்கள் எலெக்ஷன் டைமில்? அதெல்லாம் காட்டி ஓட்டு வாங்குறீங்களா மக்கள்கிட்ட? சீரியல் மூலமாக, இந்த ஷோ மூலமாக டிஆர்பி ஏற்றுக்கிறத மட்டும் இல்லாமல் அந்த உதயசூரன் வச்சு ஓட்டு வேறு வாங்குறீங்களா அப்படின்னு நினைக்கலாம்ல. தேர்தல் ஆணையம் அதையும் நினைக்கணும். தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுங்க, இந்த பாபு அப்படிங்கிற நபர் போடுங்க. போட மாட்டாங்க. சரி, சன் நியூஸ் சேனலே நடத்தாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. சன் நியூஸ் அதுலேயும் உதிக்குது சூரியன், அதையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதையும் ஸ்டாப் பண்ண மாட்டேறீங்க. அதுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. சன் மியூசிக்கு அதையும் ஓடிட்டே இருக்கும், அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. சன் மியூசிக்கில் விஜயோட பாட்டை போட மாட்டேங்க. எந்த லெவலில் கொடுமை. எனக்கு என்ன பெரிய காமெடினா, இந்த சன் டிவி குரூப்புக்கிட்ட சன் டிவியில் தளபதியோட படத்தை தவிர்த்துட்டாங்க. சரி, ஓகே. தளபதியோட லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லியோ திரைப்படம், மாஸ்டர், அதுக்கப்புறமா இன்னும் தளபதியோட சில படங்கள் இருக்குல்ல, ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன படங்கள், வாரிசு, இதெல்லாம் போடாமல் விட்டுறீங்க. சரி, ஓகேடா. நினைத்தேன் தாய் படத்தை கூட டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்களா? துல்லாத மனம் துள்ளும், பிரியமானவளே, இந்த படங்கள் கூட டெலிகாஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படங்களே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ வந்த படங்கள்னா கூட ஓகே, சரி வச்சுக்கங்க வேண்டான்னு. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பேன் பண்ணுறாங்க. காதலுக்கு மரியாதை படத்தை கூட டெலிகாஸ்ட் பண்ணுறது இல்லை. அந்த லெவலில் பயமாயா? பயம்தான். ஏன்னா இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா சன் டிவியில் எந்த இதுலேயுமே தளபதியோட படம் வராது, பாட்டு வராது, நியூஸ் கூட வராது. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. சரி, நம்ம நிறுத்தினா மட்டும் பத்தாதே, மற்ற சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, யூடியூப் சேனல் வேறு எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக டேரெக்டாக அது கடிதம் எழுதுனா தப்பாயிரும், பயந்துட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு அவங்களோட கூட்டணி கட்சி இருக்கிற காங்கிரஸை வச்சு எழுதுவாருன்னு சொல்லுது. அது கூட உடனே காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் தனிப்பட்ட முறையில் அவரோட விஷயத்தாக பேசியிருக்காருப்பா அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. எல்லாம் முழுக்க பிளானு, பக்கா பிளானு. தளபதியோட படத்தை தொலைக்காட்சிகள் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கட்சியில் கூட்டணியாக இருக்காரு திரு கமல்ஹாசன் அவர்கள், அவரோட படத்தையும் தொலைக்காட்சியில் திரையரங்குகள் எல்லாம் பார்த்தோன்னா ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுங்க. அவரும் ஒரு நடிகர் தானே, உங்கள் கூட்டணி கட்சியில் தானே இப்போ இருக்காரு. அவரையும் பார்த்து அவரோட படங்களும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது எந்த சேனல்னு சொல்லி நிறுத்துங்க. நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டாங்க. அதெல்லாம் நிறுத்த முடியாது. சரி, உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரோட படங்களும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, நிறுத்துங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் விட அவர் தயாரிச்சிருப்பார்ல, ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு ஒரு படத்தை தயாரிச்சிருப்பார்ல, அந்த திரைப்படத்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது. தேர்தல் முடிகிற வரைக்கும் போடவே கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் எழுதுங்க. ஏன்னா அதில் ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வருது இல்லை. ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின், அவர் யார்? துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர். இப்போ அவர் பேரை வச்சு ஒரு படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்தை போட்டோம் அப்படின்னா அவருக்கு வாக்கு விழுந்துடும், அதை மக்கள் பார்த்துருவாங்க. அது வேணான்னு தடுங்களேன். அங்கேயும் பார்த்துன்னு எழுதி போட்டு தடுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின்ற பேர் கூட வரக்கூடாது. அதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்க சமமாக தான் இருக்காங்க, விஜய்க்கு மட்டும் கிடையாது. அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற நடிகர்களுக்கும் பார்த்தோன்னா அதே படத்தை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ரெட் ஜெயின் மூவிஸாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் அவரோட படத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, அவர் தயாரித்த படத்தை கூட டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணுவீங்களா? அது எப்படி? அப்போ நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது? இல்லை, எனக்கு புரியல. உதயநிதி படத்தை நீ டெலிகாஸ்ட் பண்ணால் ஜெயிச்சிருவியா? கமல்ஹாசன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணால் ஜெயிச்சிருவியா? சன் டிவி நீ ஓட விட்டுனா ஜெயிச்சிருவியா? என்ன அது லாஜிக்கு? ஏன் வீட்டில் உட்காந்து டிவி பாட்டு இருந்தால் விஜய் ஜெயிச்சிருவாங்க? குடும்பமாக விஜய் அவர்களோட படத்தை வீட்டில் உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா விஜய் ஜெயிச்சிருவார், நம்ம தூத்துருவோன்ற பயம். எந்த அளவுக்கு ஒரு சீப் மென்டாலிட்டி! அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ கேவலமான ஒரு பயம். இது பயன்ற லிஸ்ட்டு கூட வராதையா? இதுக்கெல்லாமே பயப்படுங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு தானே இருக்குது. விஜயோட முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க படத்தை தடை பண்ணுறாங்க. அவரு தினம் வெளியே வந்துக்கிட்டே இருக்காரு, வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும் மக்கள். ஒவ்வொரு நியூஸும் பிரேக்கிங் நியூஸாக போகுது. திமுக வச்சு கிளிக்கிறாரு, நம்மளும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதர சேனல்களில் படங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவையே சன் டிவியில் தளபதியோட படத்தையே போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சன் நியூஸில் விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் பிரேக்கிங் நியூஸ், தளபதி பேசுறது லைவாக இவங்களே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை நிறுத்திங்கன்னா கூட பரவாயில்லையா? விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு நடத்துறாருன்னா அதை சன் டிவி காட்டாமல் இருந்தால் கூட இவங்க அவங்க கட்சி சேர்ந்தவங்க அதனால காட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு கம்மல் இருந்துக்கலாம். அதை காட்டாமல் இருக்கணும். நீங்கள் அதை காட்டுறாங்க, இந்த பக்கம் விஜய் படத்தை போட மாட்டுறாங்க. என்னடா லாஜிக் இது? இருக்கிறதுலே குருட்டு நம்பிக்கை இதுதான். திமுக காரங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா மூட நம்பிக்கையெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், நானும் அதில் உடன்படுறேன், நானும் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் இவங்க பண்ணுற மூட நம்பிக்கை மிகப்பெரிய கேவலமாக இருக்கேடா. விஜயோட படத்தை டெலிகாஸ்ட் பண்ணால் விஜய் ஜெயிச்சிருவாரு, அதனால படத்தை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு திமுக வச்சு கிழிக்கிறாரு மேடைகள், அதை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. என்னடா லாஜிக் இது? நம்மளுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவங்க நம்மளை தற்கொலைன்றாங்க, இவங்க எந்த அளவுக்கு தற்கொலைங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன் பாஸ், கல்யாணத்தை நிறுத்திட்டேன், அந்த ரேஞ்சு தான் இது.
டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாமட்டா விஜய் தோத்துருவாருன்னு இப்படா நினைக்கிறீங்க? அப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விசில் சுழுத்து மூலம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. என்னது நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதை கட்சியெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது கேவலமாக இருக்குது. இந்த அளவுக்கு கேவலமான செயல்களை பண்ணுறாங்க. சரி, இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி அனுப்பிட்டாரு. தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லுமானா சத்தியமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியும். அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இது இந்த கட்சி நபர்களுக்கு கேவலமாக தான் போக போகுது. விஜய் என்ற பேரை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதி அனுப்புங்க. விஜய்னு பக்கத்தில் குழந்தைக்கு பேர் வச்சா கூட அந்த குழந்தைய அரசு பண்ணி உள்ள போட அப்படிம்பாங்க. என்ன அது? இந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்குழி கட்சி நான் பார்த்ததே இல்லைங்க. 75 வருட அரசியல் கட்சி. அதை பார்த்து விஜய் அவர்கள் நேரடியாக கேள்வி கேட்டிருக்காரு, ஓப்பனாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜயோட படங்களை தடுத்து வச்சுக்கிட்டு விஜய் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்லி பில்டப் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா திமுகவோட ஒரு குரலை வித்ததா வேற என்ன? இதெல்லாம் எப்படி பார்த்தோன்னா இதெல்லாம் என்ன பயம்னு எடுத்துக்க சொல்கிறீங்களா? நம்மளுக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. இவங்க அப்படி பயந்துட்டு தெரியுறாங்க அப்படின்னு இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. சரி, நான் சொன்ன இந்த வேலைகளெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜயோட படத்தையும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. வேணா பாருங்க. இவங்க கூட்டணி கட்சியில் எந்த நடிகராக இருந்தாலும் அந்த நடிகரோட படங்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க எதிர்த்து வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அவங்க எதிர்த்து வர்றாங்க அப்படின்னா அவர் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி பயத்தில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் தானே இருக்கீங்க. இதர சேனல்களும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. திமுகவோட பரிதாபமான நிலைமை இதுங்க. இந்த லெவலில் இருக்குது பரிதாபமான நிலைமை. இதில் கமல் வந்து நான் போட்டியிடலை, நான் ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறேன்னு சொன்னதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு காமெடி குரூப் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.